தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை. சாப்டர் 1. மலேசியா. ட்ரம்ஸ் வாத்தியத்தின் பெரிய முத்தாய்ப்புடன் ஆடி முடித்த பாப்பா மேஜையாக நடந்து போனாள். வியர்த்து போன டீனேஜ் பையனின் முகத்தை மார்பில் வைத்து அணைத்துக் கொள்ளவே அவள் வெட்கத்துடன் மூச்சு திணறினாள். பின்புறம் அந்தரங்கமாக தடவும் பெரியவரின் கையை தள்ளிவிட்டு அவர் வழுக்கையை தடவினாள். நோ கிராண்ட்பா, நாட் ஹியர். நகர்ந்தாள். பயத்தால் வாயை பிளந்த ஒருத்தனின் மடியில் சாய்ந்து மல்லாந்தாள். அப்படி வாய வளர்க்காத, இந்த ஊரியே பொல்லாதது என்றாள். 2வது ரவுண்ட் ஆட்டத்துக்காக மேடை ஏறிய போதுதான் அவர்கள் கண்ணில் பட்டார்கள். முரட்டு அராபியர்கள். அவர்களை அவளுக்கு தெரியும், மிக அந்தரங்கமாக தெரியும். பார்க்க பார்க்க அவள் உடலின் அணு அணுவிலும் அப்போதே வலிக்கத் தொடங்கியது. 1000 தான் சொல்லு. மேஜை ஜாயரை இழுத்து பார்த்தாள் ஜோலி. காலி பீரோவை திறந்தாள். ஓரத்தில் கிடந்த பழைய டைரியை தவிர மற்றபடி காலி. திருப்தியுடன் அவள் திரும்பிய போது சூட்கேஸ் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. இந்த இந்தியாவின் சீதோஷ்ணன் அல்ல, இந்த மெட்ராஸின் அழகு, இந்த லேடிஸ் ஹாஸ்டலின் கட்டுத்திட்டங்கள், இந்த அழகான அறை, கால்னு கத்தினாலும் பாசம் குறையாத வார்டன் ருத்ரமா சைமன், இதையெல்லாம் விட்டுட்டு போக மனசே வரலடி. சூட்கேஸை மூட முடியாமல் தவித்தாள். பொருந்திக் கொள்ள மறுத்தது. Why don't you help me? I say. கட்டிலில் கவிழ்ந்து கன்னத்தை கைகளால் தாங்கி இவளையே பார்த்தவாறு இருந்த அந்த பெண் செல்வி எழுந்து வந்தாள். ஜூலியை அப்பால் நகர்த்திவிட்டு சூட்கேஸை திறந்தாள். பக்கவாட்டில் பிதுங்கி நின்ற புடவையை உள்ளே தள்ளி பட்டென்று சாத்தவே சிக்கென்று பொருத்திக் கொண்டது. நீ எப்பவுமே அப்படிதான் அவசரக்காரி, கவனம் போதாது, ரொம்பவும் சிரமப்படுவ. பிறகு ஜூலியின் தோள்களில் அவள் தன் கைகளை பொருத்தி பின்னங்கழுத்தில் கோர்த்து கொண்டாள். எதையும் பிரிய மனசு வரல. சரி, 3 வருஷமா ஒரே அறையில பழகின இந்த செல்வியை மட்டும் பிரிய மனசு வருதாக்கும். ஜூலியின் கண்கள் கலங்கின. செல்வியை அணைத்துக் கொண்டாள். ஏ பைத்தியம், அவள் முதுகை தட்டினாள் செல்வி. ஏண்டி அழற? அடி போடி, என்ன பெரிய ஃபாரின், இதோ இருக்கிற மலேசியா. லேன்ல போனா சில மணி நேரம், ஷிப்ல போனா இன்னும் கொஞ்சம் அதிகம். நினைச்ச நேரத்துல இந்த பைத்தியக்கார சிநேகிதிய தேடிக்கிட்டு ஓடி வந்துட மாட்டியா? ஒன் திங், மறக்காம எனக்கு கல்யாண இன்விடேஷன் அனுப்பு. கேபிள்லயே வாழ்த்து சொல்றேன். திஸ் இயர் ஜாய் அண்ட் நெக்ஸ்ட் இயர் பாய்னு. போடி சி. ஜூலி வெட்கப்பட்டாள். ஏண்டி? செல்வி கேட்டாள். சபதம் பண்ணியே, அது என்னாச்சு? சிரித்தாள் ஜூலி. சிரிச்சிட்டா சரியா போச்சா? எனக்கு பதில் வேணும். கேள்வியே புரியல. உங்க தென்னிந்தியாவும் அதன் கலாச்சாரமும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. இங்கே ஒருத்தர் காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க, அதை கேக்குறேன். ஓ அதுவா? மறுபடியும் சிரிப்பா? பதில சொல்லுடி. வாலிப கனவுகள் எப்பவுமே வாழ்க்கைக்கு உதவாதடி செல்வி. ஜூலி பெருமூச்சு விட்டாள். இந்த அழகான தமிழ்நாடு, இதன் அர்த்தமுள்ள கலாச்சாரம், கண்ணியமான பண்பாடு, இதெல்லாம் எனக்கு பிடிச்சு என்ன லாபம்? உங்க ஊர் மாப்பிள்ளை யாருக்காவது என்ன பிடிக்க வேணாமா? What do you mean? ஒரு கையை மட்டும் தட்டி கிளாப் பண்ண முடியாது தெரியுமா? மனித வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகள் எத்தனையோ. அந்த லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கிறேன். உன் சாமர்த்திய குறைவுக்கு ஏண்டி இந்த ஊர் மாப்பிள்ளைகளை பழிக்கிற? சிரித்து கொண்டாள் ஜோலி. மறுபடியும் சிரிச்சியோ? சுட்டு விரலை காட்டி எச்சரித்தாள் செல்வி. எனக்கு கெட்ட கோபம் வரும். சரி, சிரிக்கல. போலியாக பயந்தாள் ஜோலி. எதனால என்ன சாமர்த்திய குறைவுன்னு சொல்ற? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? பாவம் அந்த ராஜ். ஓ, உன்னையே சுத்தி வந்தான். உனக்காக தவமே இருந்தான், எனக்கு தெரியும். நீதான் அவனை திரும்பி கூட பார்க்கல. நான் அவனை திரும்பி கூட பார்க்காது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஜூலி கேட்டாள். நான் அவனை பத்தி விசாரிச்சது உனக்கு தெரியாதுல்ல? என்னது, நீ அவனை பத்தி விசாரிச்சியா? செல்வி வியந்தாள். இட்ஸ் நியூ ஃபார் மீ. எப்ப? அவனை தேடி ஒரு தரம் அவங்க வீட்டுக்கு போனேன். அப்ப அவன் அங்க இல்ல. அந்த வீட்டு சூழ்நிலை, அவன் குடும்பம் இருக்கிற நிலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். செல்வி முகம் மாறினாள். ஏன்? என்ன? ஆஸ்துமாவோட போராடிக்கிட்டே ஆபீஸ்ல இருந்து திரும்பின அப்பா, காலம் கடந்த நிலையில அவருக்கு வாழ்க்கப்பட்ட அவனுடைய சின்னம்மா, கல்யாணத்துக்கு வளர்ந்தும் வழி இல்லாத நிலையில மௌன கண்ணீர் படிக்கிற அவனுடைய அக்கா, ஸ்கூல் போகிற வயசுல 4 தம்பிகள். எல்லாருமே இவன் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டானா, ஒரு வேளை சாப்பாடாவது திருப்தியா சாப்பிட மாட்டாமான்னு ஏங்கிற ஏக்கம் எல்லாத்தையுமே பார்த்தேன். அப்புறம்தான் அவனை வெறுக்கவே ஆரம்பிச்சேன். ஆமா, உன் பணக்கார எதிர்பார்ப்புக்கும் எதிர்கால கனவுகளுக்கும் அந்த வீட்டு வறுமை இடம் கொடுக்கலையாக்கும். செல்வி அதட்டினாள் ஜோலி. சாரி செல்வி, என்ன அவ்வளவு கேவலமா அவன் நினைக்கிற? பின்ன அவனுக்கு என்ன குறை? அழகில்லையா? நீயே பல தடவை அவனை பார்த்து பெருமூச்சு விட்டுருக்க, அது எனக்கே தெரியும். டல் ஸ்டூடெண்ட் நினைக்கிறியா? நோ, பிரின்சிபால் ரெக்கமெண்ட் செய்து ஸ்காலர்ஷிப் வாங்கி தருகிற அளவுக்கு பிரில்லியன்ட். ஆண்மையை சந்தேகப்படுறியா? சேச்சே, பின்ன அப்புறம் என்னதான் அவனுக்கு குறை? அழகும் படிப்பும் மட்டும் இருந்துட்டா போதாது செல்வி, கொஞ்சம் பொறுப்பும் குடும்பத்துல பாசமும் இருக்கணும். அவன் பொறுப்பு இல்லாதவன்னு எப்படி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? கண்டுபிடிச்சியா? ஆமா, ஒரு தடவை தாஜ் கவர்மெண்ட்ல டின்னர் சாப்பிட கூப்பிட்டான். போனேன். பில் 45 ரூபாய்க்கு வந்தது. அந்த 45 ரூபாயை திரும்ப சம்பாதிக்க அவங்க அப்பா மூச்சு இறக்க எத்தனை மணி நேரம் ஓவர் டைம் ஒர்க் பண்ணணுமோன்னு நினைச்சு பார்த்தேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு
அவன் தடுத்தும் கேட்காம நானே பில் செட்டில் பண்ணிட்டேன். நீயே சொல்லு, அவ்வளவு பெரிய குடும்ப பொறுப்பு இருக்கிற ஒருத்தனுக்கு காதல் ஒரு கேடா? கல்யாணம் தான் தேவையா? ரொம்ப நல்லா இருக்கே நீ சொல்றது, செல்வி கேட்டா. குடும்பம் பொறுப்புன்னு வந்துட்டா அவன் தனக்காக வாழக்கூடாதுன்னு அர்த்தமா? இல்ல வளமான வருங்காலத்துக்கு கனவு கூட காணக்கூடாதுன்னு சட்டமா? நினைக்க கூடாதுன்னு சொல்லல, நினைக்க அவனுக்கு உரிமை இல்லைன்னு தான் சொல்றான். என்னடி சொல்ற? உறவுக்கு உதவாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா? தன் குடும்பத்துக்கு செய்யற தியாகத்தால தான் உண்மையான சுகம் இருக்கும். யூ நோ தட். நீ சொல்லுவ, ஏன் சொல்ல மாட்டேன்? செல்வி கேட்டாள். தலைவலியும் ஜுரமும் தனக்கு வந்தால்தான் தத்துவமே புரியும். வாட் யூ மீன்? உன் வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தாதான் என் குடும்பத்துக்காக என்னையே கொடுப்பேன். அதுக்கு விலையாக எதையும் கொடுப்பேன். எனக்காக ஒரு வீடு, என் கனவு, குழந்தை, எல்லா நினைவுகளையுமே ஒரு நிமிஷத்துல உதறிடுவேன். ஜூலி, ஏண்டி பயப்படுற? காட் சேக், அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரவே வராது. மை டேடி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மேன். அவர் தலையில போட்டா கல்லு தான் உடையும். ஹி இஸ் அ பாக்ஸர், அ குட் வயலினிஸ்ட். அவர் கையெழுத்த நீ பார்க்கலையே. பீரோவை திறந்து பழைய டைரியை எடுத்து தூசி தட்டினாள். யூனோ, வீணை பாலச்சந்தர் வீணை மாதிரியே கழுத்து போடுவாராமே, அது மாதிரி என் டாடியும் வயலின் மாதிரியே பேசிக்கொண்டே டைரியை பிரித்தவள் திடுக்கிட்டு போனாள். டைரியில் கையெழுத்திருந்த இடத்தில் கரையான் அரித்து ஒரு பள்ளமே விழுந்து விட்டிருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.